Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்பது இன்றைக்கான வாக்குதத்த வசனமாகும். ஆம், அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவர் இஸ்ரவேலின் ராஜா. அவர் உங்கள் நடுவில் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! இந்த வசனம் கூறுகிற வண்ணம் தேவ சமூகம் உங்களை மூடியிருக்கிறது. ஆகவே எந்த தீங்கை எண்ணியும் நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. பிசாசுகளும் இழப்புகளும் வேதனையும் நன்றி அறியாதவர்களும் பலவீனமும் உங்களை சூழ்ந்திருப்பதாக நீங்கள் உணரலாம். ஆனால் தேவன் ராஜா உன்னோடு இருக்கிறார். ராஜா உன்னை சூழ்ந்திருக்கிறார். நானே ராஜாதி ராஜாவா இருக்கிறேன். நான் மரணத்தை தோற்கடித்திருக்கிறேன். இருளின் வல்லமையை ஜெயித்திருக்கிறேன். நான் ஜீவிக்கிறேன். நானே இயேசு. நான் உன்னோடு இருக்கிறேன். இனி ஒருபோதும் நீ தீங்குக்கு பயப்பட மாட்டாய். தீங்கு உன்னை தொடாது. உன்னை பாதுகாக்கும்படி நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று கூறுகிறார். பயப்படாதிருங்கள். தீங்கு எதிர்படலாம். ஆனால் தேவன் நீங்கள் அதை கடந்து வந்து சாட்சியாக விளங்கும்படி செய்வார். சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் மோசமான காரியங்கள் நேரிடக்கூடும் என்ற பயம் நம்மை ஆட்கொண்டிருக்கலாம். எல்லாம் தோல்வியடைந்து விட்டதே, ஏதோ கெட்ட விஷயம் நடக்கப் போகிறது என்று நீங்கள் கூறலாம். சூழ்நிலைகளை குறித்த அச்சம் மேடலாம். நான் எனது தேர்வில் தேர்ச்சி பெறாவிட்டால் என்ன செய்வது? எனது வணிகத்தில் லாபம் கிடைக்காவிட்டால் என்ன செய்வது? எனக்கு சமாதானம் இல்லை, என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளிக்கிறேன் என்று வாழ்க்கையில் பல விஷயங்களை எண்ணி நீங்கள் பயப்படலாம். நீங்கள் எந்த தீங்கையும் கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. ஆண்டவர் உங்களுடனே இருக்கிறேன் என்று இன்று உங்களுக்கு உறுதியளிக்கிறார். இந்த வாக்குதத்தம் உங்கள் வாழ்வில் எப்போது நிறைவேறும்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக நீங்கள் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை இன்றைக்கு சீர்தூக்கி பாருங்கள். தேவனோடு உங்கள் ஐக்கியம் எவ்வளவு நெருங்கியதாக இருக்கிறது? தேவன் உங்களோடு இருப்பாரானால் நிச்சயமாகவே அவரது சமூகம் எப்போதும் உங்களை சூழ்ந்திருப்பதை உங்களால் உணர முடியும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வாக்குதத்தம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும். பயத்தின் வழியாகவும் தீமையின் வழியாகவும் நீங்கள் கடந்து செல்வதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று வேதம் கூறுகிறது. அதாவது நீங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடினால் அனுதினமும் அவரது சமூகத்தை அனுபவித்து ஆனந்திப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் என் வாழ்க்கை அர்த்தமில்லாததாக இருந்தது. ஆண்டவரின் வாழ்க்கைக்குள் வந்ததும் பயபக்தியோடு நான் அதிகமாய் என்னை அவருக்கு கொடுத்ததும் இந்த வாக்குதத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறியது. அன்றிலிருந்து கர்த்தர் எனக்கு கேடகமாகவே விளங்கி வருகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு நெருங்கிய ஐக்கியம் கொள்ளும்படி உங்கள் வாழ்க்கையை அவருக்கு கொடுக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
நீங்கள் பிரச்சனையை எதிர்கொள்ள நேரும் போதெல்லாம் அதை கடந்து செல்லவும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடவும் ஆண்டவர் உங்களுக்கு உதவுவார். உங்களை பாதுகாப்பதில் அவர் ஒருபோதும் தவறுவதில்லை. தேவனுடைய சமூகத்திற்கு வந்து முழு இருதயத்தோடும் அவரை தேடுங்கள். ஒரு தீங்கும் உங்களை அணுகுவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். பயப்படாதிருங்கள், தேவன் உங்களை தீங்குக்கு விலக்கி காப்பார், சாட்சியாக விளங்க பண்ணுவார். பரிபூரண ஆசீர்வாதத்தை முழுமையாக அனுபவிப்பதை தடுக்கும் எல்லா பயங்களையும் தேவன் அகற்றுவார். எல்லா தீங்கிலிருந்தும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். நீங்கள் இனி தீங்கை காண மாட்டீர்கள். ராஜா உங்கள் அண்டை வருகிறார். ஜெபம். அன்புள்ள பரம தகப்பனே, இஸ்ரவேலின் ராஜாவாகிய நீர் என்னோடு இருப்பதால் நான் இனி எந்த தீங்குக்கும் பயப்பட தேவையில்லை என்று வாக்கு கொடுத்திருப்பதால் உள்ளத்தில் நன்றி நிறைந்தவளாய் முன்னே வருகிறேன். இருள், வேதனை, இழப்பு, பலவீனம் என்னை சூழ்ந்திருப்பதாக நான் உணர நேரிட்டாலும் ராஜாதி ராஜாவாகிய நீர் என்னுடன் இருக்கிறீர் என்று நம்புகிறேன். இயேசுவாகிய நீர் என்னுடன் இருக்கிறீர் என்பதே எனக்கு ஆறுதல். பயமும் நிச்சயமற்ற நிலையும் சூழ்ந்து கொள்ளும் போது உம்முடைய பிரசன்னமும் வல்லமையும் என்னுடன் இருப்பதை நினைவுபடுத்தும். நீர் என்னை பாதுகாக்கிறபடியினால் எந்த தீங்கும் என்னை தொடாது என்று நான் நம்புவதற்கு உதவி செய்யும். சவால்கள் எழும்பும்போது அவற்றை நான் கடந்து வருவதற்கு உதவி செய்து என்னுடைய உபத்திரவங்களை உம்முடைய கிருபையாலும் வல்லமையாலும் அற்புதமான சாட்சியாக மாற்றுவீர் என்று விசுவாசிக்கிறேன். உம்முடைய வாக்குதத்தத்தினால் என்னை பலப்படுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய முழு இருதயத்தோடும் மனதோடும் ஆத்துமாவோடும் உம்மை தேடி உம்முடைய சிங்காசனத்தின் முன்பு வருகிறேன். நீரே என் வாழ்வின் தேவன், உம்மையன்றி யாருமில்லை. நீர் எப்போதும் என்னோடு இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை உம்முடைய அன்பின் கரங்களில் மீண்டும் ஒரு முறை ஒப்படைக்கிறேன். உம்மோடு அதிக நேரத்தை செலவிடவும் உறுதியான ஐக்கியத்தை உண்டாக்கவும் எனக்கு உதவும். இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உம்முடைய ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். வல்லமையுள்ள தேவனாக என் நடுவில் இருப்பதற்காக உமக்கு நன்றி. என் அண்டையில், என் வாசஸ்தலத்தண்டையில் எந்த தீங்கும் அணுகுவதற்கு நீர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டீர். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.